ஆதி, மா சொல்லுங்கம்மா. கிளம்பு, ஊருக்கு போலாம். இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. ஏம்மா? ஏன் எல்லாத்தையும் அதுக்குள்ள மறந்துட்டியா? எனக்கு இங்க வேலை இருக்குமா? என்ன வேலை? ஒரு வேலையும் செய்ய வேணாம், கிளம்பு. மா ப்ளீஸ், எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த கிராமத்துல உனக்கு என்ன வேலை? எங்க கம்பெனியில புதுசா சோலார் சைக்கிள் லான்ச் பண்ண போறோம். அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்பெஷலா லான்ச் பண்ண போறோம். அதுக்காக ட்ரையலுக்கு 2 சைக்கிள் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அவங்களோட தேவை என்ன இருக்கோ அதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஓ, அப்போ உன் ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் நானும் இங்கேயே இருக்கேன். சரிம்மா. நீ பாரு. யா கம் இன். மியா. ஹலோ சார். ஜெசிகா, நீங்க எங்க இங்க? இவர் மிஸ்டர் ஆதி, சோலார் சைக்கிள் ப்ராஜெக்டோட டைரக்டர். ஹலோ சார், உட்காருங்க. சார், உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன்ல, சோலார் சைக்கிளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வேணும்னு. ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. நீங்க பார்த்துட்டு ஓகே பண்ணா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைல்ஸ்லாம் ஓகே. நான் ஸ்டூடெண்ட்டை கிரவுண்டுக்கு வர சொல்கிறேன். நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க. ஓகே சார். சார் போலாம். ஓகே சார், தேங்க்யூ. இவர் எதுக்கு தியா கிட்ட பிரச்சனை பண்றாரு? ஏதோ காரணம் இருக்கு, என்னன்னு தான் தெரியல. ஏ அம்மா, எத்தா தண்டி ஏங்க, இதுதான் மாலா? ஆமாண்டி விஜயா. சார், இந்த பக்கம் ப்ளூ கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு போனாங்களா? ப்ளூ கலர் சுடிதாரு, கையில கூட பிரவுன் கலர்ல ஒரு ஹேண்ட் பேக் வச்சிருந்தாங்களே. ஆமா ஆமா சார். அந்த சுடிதார்ல கூட ரோஜா பூ டிசைன் தானே இருந்தது? ஆமா சார். அவங்க நெத்தியில கூட கோபுர பொட்டு வச்சிருந்தாங்களே. ஆமா சார். முடி கூட லைட்டா கலைஞ்ச மாதிரி இருந்தது. ஆமா சார். ஹீல்ஸ் தானே போட்டிருந்தாங்க? ஆமா ஆமா சார். நான் பார்க்கலப்பா. சரி சார். யோ, என்னம்மா? வீட்டுக்கு வா, உன் காலை உடைக்கிறேன். டேய், எல்லாம் லைன்ல நில்லுங்க. டேய் ராஜு, என்னடா பண்ண போறாங்க? எதுக்குடா கூட்டிருக்காங்க? எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும்? டேய், நான் பின்னாடி போறேன், நீ முன்னாடி வாடா. டேய் விடுடா, தள்ளாத. நில்லுல சுபி. டேய் ராஜு, சுபின், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஏந்திர சுபின், ரெண்டு பேரும் ஓரமா போய் முட்டி போடுங்க. வெயில் ஓவரா இருக்கு டீச்சர். முட்டி போட்டா மயங்கிடுவேன் டீச்சர். அப்போ ஒழுங்கா நில்லு. தியா டீச்சர். சொல்லுங்க டீச்சர். உங்களை பிரின்சிபல் கூப்பிட்டாரு. பிரின்சிபலா? தோ போறேன். டேய், சேட்டை பண்ணாம அமைதியா இருங்க, தோ வந்துடுறேன் நான்.
இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறானோ? பஞ்சாயத்தை கூட்டினல்ல, செத்த இன்னைக்கு. ஆமா, இவன் எதுக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்தான்? யாரும் ஒன்றும் சொல்லலையா? ரொம்ப தைரியம்தான் இவனுக்கு. சாரி, தெரியாம இடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. என்ன இவரு எப்பயுமே பேர் என்னன்னு கேட்பாரு. இப்போ என்னை யாருன்னே தெரியாத மாதிரி போறாரு. அந்த பிரச்சனையிலிருந்து கோபம் போல. ஷோ, அவர் பேசினா என்ன, பேசலன்னா எனக்கு என்ன? நான் ஏன் அவரை பற்றி யோசிக்கணும்? சார், வர சொன்னீங்களா? ஆமாம்மா தியா, சோலார் சைக்கிள் ப்ராஜெக்ட்டுக்கு டைரக்டர் வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, அந்த ஆதி தான். ஆதியா? ஆமாம்மா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீ அந்த இடத்த விட்டு எட்ட போயிடு. இப்போதைக்கு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்றது தான் நல்லது. பிரச்சனை வந்தா ஸ்கூல் பேரும் டேமேஜ் ஆயிடும். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அவங்களோட லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கணும். அதுக்காகவாவது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. பெரிய இஷ்யூ ஆக்கிடாதீங்க. ஓகே சார். நீங்கள் கிளம்பலாம். ஆ, ஜெசிகா, சைக்கிள் வந்துடுச்சா? வந்துடுச்சு சார். இதோ கொண்டு வர சொல்கிறேன். மேடம், ஒரு நிமிஷம் வாங்க. ஆ, சொல்லுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தராக கூப்பிட்டு அவங்கள ஒருத்தராக அந்த பைசைக்கிளை ஓட்டி பார்க்க சொல்லுங்கள். அவங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ரிட்டன் கமெண்ட்ஸாக எடுத்து கொடுத்துருங்க. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஆல் திஸ். காட் இட்? ஓகே சார். ஏன் நிற்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணலாம். ம். என்ன இந்த ஆளு என்னை யாருன்னே தெரியாத மாதிரியும் இப்போதான் புதுசா பார்க்குற மாதிரியும் பேசிட்டு இருக்காரு. ம். சார், உட்காருங்க. இல்லை, பரவாயில்ல ஜெசிகா, நான் நிற்கிறேன். அகிலா, காஃபி எடுத்துட்டு வா. இன்னைக்கு ஈஸ்வரி கிட்ட எப்படியாவது பேசிட வேண்டியதான் இதை பத்தி. வரா. ஈஸ்வரி நில்லு. என்னம்மா? சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். சித்ரா ஆதி பத்தின விஷயம்தான். உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, மறுபடியும் அதை பத்தி பேசுறீங்க? எல்லாம் காரணமாதான். என்ன காரணம்? ஆதிக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம். இல்லனா ஆதியால வேற ஏதாவது பிரச்சனை வரலாம். அதுக்கு தான் சொல்றேன். அவன் இப்ப கூட ஸ்கூலுக்கு தான் போயிருக்கான். உனக்கு அந்த டீச்சர் மருமகளா வரணுமா இல்ல என் பேட்டி வரணுமா? நீ என் பேட்டியை ஒத்துக்கலனா கண்டிப்பா அவன் டீச்சரை கூட்டிட்டு வந்துருவான். அம்மா, நல்லா யோசிச்சு சொல்லு. என் பையனை பத்தி எனக்கு தெரியும். ஓ, தெரியும். அப்படி தெரிஞ்சா அவன் ஏன் அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணான்னு சரியான காரணம் சொன்னானா? இல்ல, அத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. என் பேத்திக்கு என்ன குறைச்சல்? அவகிட்ட அழகு இல்லையா? படிக்கலையா? இல்ல பணம் தான் இல்லையா? அவ ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணு. ஒன்றும் இல்லாமலாம் இல்லை. நீ எடுக்கிற முடிவில் தான் உன் வீட்டு கௌரவம் இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லு.
வச்சுடணும். இதுக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும். ஓஹோ, அப்போ மாமா ஸ்கூலுக்கு போயிருக்காரா? ஏன் இவர் இப்படி பண்றாரு? ச்சே! என்ன ஆனாலும் சரி, அவர் அந்த டீச்சரை பார்க்கவே விடக்கூடாது. அவகிட்ட இவர் பேசவே கூடாது. அந்த டீச்சர் ஆளும் மூஞ்சியும் எதுக்கு இவர் அவ பின்னாடியே போறாரோ தெரியல. இப்போ தேடி ஸ்கூலுக்கே போயிட்டாரா? விட மாட்டேன். ஏண்டி எதுக்கு கத்துற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? மாமா ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காராமா. ஆமாண்டி, ஆதி தம்பி காலையில கிளம்பி போச்சு. மா, உனக்கு இன்னுமா புரியல? அந்த ஸ்கூல்ல தான் அந்த டீச்சர் இருக்கா. என்னடி சொல்ற? அதுக்கு தான் அவன் போயிருக்கானா? நான் கூட வேலைக்கு போயிருக்காருன்னு நினைச்சேன். ஆமாமா மாமா, அதுக்கு தான் போயிருக்காரு. நான் இப்பவே போறேன் ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு போய் அந்த டீச்சருக்கு இருக்கு. வரமா? இவா வேற கோவமா போறா. அந்த தம்பி வேற ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. என்ன நடக்க போகுதோ